இப்போ நாம செய்யக்கூடிய ஆசனா மகா முத்ரா. இப்போ 2 கைகளையும் ஒன்று சேர்த்து கை விரல்களை மடக்கிக்கொள்ளணும். தொப்புளினுடைய மைய பகுதியில் வைத்து கொள்ளுங்க. உடலை முன்பக்கம் மெதுவாக வளைந்து தலை நெத்திய தரையில் தொடணும். மகாமுத்ரா. இந்த ஆசனம் முதுகு தண்டு நன்றாக வளைக்கப்படுது. முதுகு தண்டுக்கு இரத்த ஓட்டங்கள் சீராக போகுது. முதுகு தண்டில் உள்ள நோய்கள் அனைத்தும் அகன்றிடும் சக்தி கிடைக்குது. ஒரு உன்னதமான ஆசனா மகாமுத்ரா. இப்போ மெல்ல எழுந்துறீங்க பார்ப்போம். இப்போ நாம் நேர்கோட்டில் நாம் இந்த ஆசனாவை செய்தோம். இப்போ நாம் பக்கவாட்டில் இந்த ஆசனாவை செய்வோம். இப்போ 2 கைகளையும் கோர்த்து கொண்டு வயிறினுடைய மைய பகுதிக்கு கொண்டு வாங்க. உடலை முன்னுக்கு வளைத்து தலை நெற்றிய தரையில் தொடுங்க. முதுகு தண்டுகள் நன்றாக வளைக்கப்படுறதுனால அந்த பகுதியில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்குது. நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கிடும் சக்தி கிடைக்குது. தொடைகள் வலிமை கிடைக்குது. வயிறு பகுதி அமுக்கப்படுவதனால கணையம் சீராக இயங்கிடும் சக்தி கிடைக்குது. ஒரு உன்னத ஆசனம் மகாமுத்ரா. இப்போ அடுத்ததாக நாம செய்யக்கூடிய ஆசனா ஹலாசனா. இரண்டு கைகளையும் உடலுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறோம். 2 கால்களையும் மெல்ல தூக்குறோம். கால்களை நன்கு தூக்கி பின்னுக்கு கொண்டு வந்து தரையில் தொடணும். ஹலா என்றால் கலப்பை என்று அர்த்தம். எப்படி நிலம் உழும்போது நிலம் பண்படுதோ அதே போல இந்த ஹலாசனா செய்யும் போது நமது உறுப்புகள் பண்படுதுன்னு அர்த்தம். ஒன்றுக்குமே உதவாத காட்டுப்பகுதியை நாம் சமன் செய்கிறோம் கலப்பையை கொண்டு. அதே போல தான் இந்த ஆசனா செய்யும் போது நம்முடைய சர்க்கரை நோய் சமன் செய்யப்படுகிறது. இப்போ மெதுவாக காலை தூக்கி முன்னுக்கு கொண்டு வாங்க. இந்த பயிற்சியை நேராக செய்து காமிச்சோம். அடுத்ததாக பக்கவாட்டில் செய்வோம். 2 கைகளையும் உடல் பக்கத்தில் வச்சுக்கிறோம். 2 கால்களையும் மெல்ல மேலே தூக்குறோம். கால்கள் 2ஐயும் பின்னுக்கு கொண்டு வந்து தரையில் தொடணும். ஹலாசனா செய்யும் போது நம்முடைய கழுத்து பகுதியில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்குது. தைராய்டு சுரப்பிகள் அருமையாக சுரக்கும் அந்த சக்திகள் நமக்கு கொடுக்குது. தொடைகள் வலிமை பெறுது. வயிறு பாகத்தில் உள்ள கணையம் சிறப்பாக இயங்கிடும் சக்தி கிடைக்குது.